அது ராமபாண்டியன். எப்படி இருந்தது பிரச்சாரங்கள்? இல்லை, பிரச்சாரமும் ஈடுபட்டது, வாக்குறுதிகள் ஈடுபட்டது, கொடுத்த விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனங்களும் சிறப்பாக ஈடுபட்டது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் அதிமுக திமுக என்று இரு கட்சிகள் பெரும்பலத்துடன் சந்திக்கும்போது என்னென்ன இதற்கு முன்னால் எப்படி தேர்தல் களம் இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இரண்டு கட்சிகளும் விமர்சனத்தை வச்சாங்க. அதில் நிறைய விமர்சனங்கள் எடப்பாடியார் குறித்து, அவருடைய கூட்டணி அமைப்பது குறித்து, இல்லை அவரால் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்பதில் ஆரம்பித்த பல விமர்சனங்கள், கட்டமைப்புகள், இது ஒவ்வொன்றையும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட்டணி பேசி முடிக்கும்போது அந்த பிம்பத்தை உடைத்தார். நான் அப்படி இல்லை. அதே மாதிரி வாக்குறுதி முதலில் கொடுத்தது அதிமுக, எடப்பாடியார். என்னுடைய வாக்குறுதியை பாருங்கள்னா அதை தொடர்ந்து பிற கட்சிகள் அது சார்ந்த வாக்குறுதிகள் நிறைய கொடுத்ததுன்னா அப்போது அந்த இடத்திலும் மீண்டும் அதிமுக ஸ்டைலில் ஃபஸ்ட்டே நாம் அதை சந்திக்கலாம் களத்தை. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் களத்தில் இப்போ ஒரு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் ஒத்த தருணத்தில் சட்டமன்றத்துக்குள் வந்தவங்க 89. அதில் பிரச்சார நேரம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடியார் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் பேசினார். அப்படி நிறைய தொகுதிகளுக்கு சென்றது, நிறைய அதாவது 38 மாவட்டங்களுக்கும் சென்றதாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் அவர் சரியாக திமுகவினுடைய ஆட்சி குறைபாடு, வாக்குறுதி குறைவு, எந்தெந்த இடங்களில் இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது, பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுவது, அடுத்து அதிமுகவினுடைய கொள்கைகள், வாக்குறுதிகள் என்று மிக தெளிவாக அந்த கட்டமைப்பை பல இடங்களில் ஒரு பேட்டர்னோட ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அது அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய அளவில் இவரை பற்றிய ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் மிக சிறப்பாக உடைச்சி தள்ளிட்டு வந்தார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் ஒரு சார்ட்ட பொன்வில்சன் சார்ட்ட கேட்கும்போது தீயசக்தி என்று சொன்ன உடனேயே அவர் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்துட்டாரா பிரச்சாரத்தில்னு சொன்னீங்க. ஆனால் அதை தொடர்ந்து நாம் வந்தபோது அவர்கள் யாரிடம் பலம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் உண்மையிலே தீயசக்தி திமுக என்ற கருத்தாக்கத்தை சிறு குழந்தைகளிடம் கொண்டு சென்றதில் வேணால் அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வாக்காளர்கள்ட்ட அவர் கொண்டு சென்ற விதம் கொண்டு சென்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவர் அப்படி சொன்னதை அரசியல் வயப்படுத்தப்பட்ட மக்கள் என்பது அதிமுக திமுகவிலையும் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அதனால் அந்த விமர்சனத்தினுடைய எல்லையே ஒரு குறுகிய எல்லை தான். விஜயோட விமர்சனமே ஒரு குறுகிய எல்லைக்குள் உட்பட்ட விமர்சனம் தானே ஒழிய அது அதிமுகவை பீட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு ஒப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்குறதே களத்தில் போயிட்டு வந்ததுனால அது ரொம்ப தவறான ஒரு இதாக பார்க்குறேன். ஏன்னா அப்படி இல்லை. அவருடைய குழந்தைகள் பருவத்தை விட்டு முதல் முறை ஓட்டு போடக்கூடிய ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தான் அவர் போயிட்டுருக்காரு ஒழிய அந்த தேர்தல் காலத்தில் இந்த 2 தலைவர்களுக்கு இணையாக வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் அவர்கள் கூட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அவர் பேசிட்டு போகிறார். ஆனால் இவர்கள் இருவரையும் விட மிக குறைந்த வயதுடைய விஜயால் ஒரு 20 நிமிஷம் கூட பேச முடியும். பிரச்சாரத்தை, அரசியலை இல்லை ஒரு பாயிண்டில் நின்று அதை சரியாக நிர்வகிக்கிறதா இருக்கட்டும். இப்போ அதிமுகவிலையும் கைதட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. அப்போ தலைவர்கள் பொறுமையாக இருங்க, நான் அடுத்து சொல்கிறது கேளுங்கும்போது அந்த நிசப்தம் அப்படி உடனே வரும். இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் அந்த கேடர்ஸை அவங்களுடைய எண்ண ஓட்டம் பெரிய அளவில் அதை விட்டோம்னா நெருக்கடியாகும்னா அதை தணிப்பாங்க. இப்படி பல டைமென்ஷன் இருக்குது அந்த பிரச்சார இடத்துல. அப்போ இதிலெல்லாம் விஜய் பார்த்துருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு இந்த தேர்தலில் நீங்கள் அது ஒரு 3வது கட்சின்னு சொல்லி ஒவ்வொரு பேனலில் போடும்போதும் வரிசைக்கு இந்த தலைவர்களுக்கு அடுத்து போடுறதெல்லாம் அது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தானே ஒழிய அது இல்லாத ஒன்றை காட்டுறது தான். இப்போ ஒரு களத்தில் நிற்கிறதுனாலே அதை அப்படி போடணும்னு அவசியமா அப்படின்னா நீங்கள் எல்லா சுயேட்சையும் கூட சேர்த்து போடலாம். அந்த தொகுதியில் எத்தனை சுயேட்சை இருக்காங்களோ அதை போடுறதுக்கு என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட்டு தான் இந்த படத்தை போட்டு பாருங்கள் அணி 4 அப்படின்னு சொல்கிறதெல்லாம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது பிரச்சாரத்திலும் சரி, வாக்குறுதி கொடுத்ததிலும் சரி, இப்போ சில விமர்சனங்கள் அவருக்கு எதிராக இதுவரை விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருந்த போதும் இது தேர்தல் காலத்தில் அதற்கு எதிர் விமர்சனம் வைத்ததாக இருக்கட்டும். அதே அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரிய அளவில் ரசித்தாங்க. சரி, எடப்பாடியார் ஒரு பீக்கில் போய்கிட்டு இருக்காரு, அவருடைய விமர்சனமும் அந்த துணி அந்த உடல் மொழி இது ஒரு பாசிட்டிவ் வைப் அதிமுகவை விரும்புகிற ஓட்டர்ஸ்க்கு மத்தியில் நிச்சயமாக பரப்புச்சு அப்படிங்கிறத எல்லாராலும் உணர முடிஞ்சது. அந்த அடிப்படையில் அவருடைய அந்த திட்டமிடலிலிருந்து தேர்தலை பிரச்சாரத்தை தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரை ஒரு சிறந்த லீடராக தன்னை இந்த பிரச்சாரத்தில் மிக தெளிவாக கட்டமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லா தரப்பினராலும் சில நேரங்களில் சொல்லப்படுது. இப்போ சுவாரஸ்யமான விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சுக்கிட்டே போகிறோம். பாலியல் தொல்லை நிறைந்திருக்குங்கிறோம், போதைப் பொருள் அதிகமாக இருக்குங்கிறோம்,
அப்போ எங்களிடமிருந்து பிரிந்து சமீபத்தில் சென்ற தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆமாம் அது இருக்குது அப்படின்னு 100% சொன்னது எங்களோட இன்ஃப்ளூயன்ஸை, மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். டீக்கடையில் ஒரு திமுக அதிமுக ஆட்கள் உட்கார்ந்து பேசுகிற போது அவங்க வந்து கட்சிக்காக விட்டு கொடுக்காம பேச மாட்டாங்க. கண்டிப்பா களத்தில் என்ன இருக்கோ அதை பேசுவாங்க. பிரேமலதா பேசுனது இந்த அரசு நிறைய செஞ்சிருக்கு, ஆனால் பிரச்சனை இருக்கானா இருக்கு, பாலியல் பிரச்சனை இருக்கு, போதை பிரச்சனை இருக்குங்கிறது ஆக்சுவலா அது இந்த அரசுக்கு எதிரான புகார் அல்ல, அதை நியூட்ரலைஸ் செய்கிற நார்மலைஸ் செய்கிற ஒரு டோன்ல, அதாவது இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் சாயத்திற்கான டோன்ல தான் அதை பேசுறாங்க. அப்படி இருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டை தவிரன்னு அவங்க மட்டம் தட்டுறதுல இருந்து ஒரு பெண்ணா அவங்க அப்படி சொல்றாங்க. பாலியல் அது விமர்சனம் தான் இல்ல, பாலியல் மறுக்கிறதா இல்ல, அது எவ்வளவு பெரிய உயிர்நாடி பிரச்சனை. நீங்க சொல்ற புள்ளி எங்க வருதுன்னா, ஒரு ஸ்பை மாதிரி பிரேமலதா உள்ள வந்து மேடையில பேசிட்டாங்க, அந்த டோன் இல்லைன்னு சொல்லல. இல்லடா, அப்படி சொல்லல சார். ஒரு பிரச்சாரத்தினுடைய வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒருத்தங்களை எடுத்துக்காட்டுக்கு கூட அப்படி சொல்ல வைக்கும். இது நீங்க வந்து அனிச்சையாவே வருதுனே வச்சுக்கிடுவோம். முதலமைச்சர் இன்னைக்கு கடைசியா பேசும்போது ஆமா இந்த ஆட்சியில குறைகள் இருக்கானா இருக்கு, இந்த குறைகளை நிவர்த்தி செய்வாங்க தான் போயிட்டாரு சார். இந்த நிவர்த்தி செய்கிற குறைகள்ங்கிற மென்மையான இடத்துல இந்த பாலியல் குற்றங்களை வைக்க முடியாது. மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதே மாதிரி போதை என்பது நீங்கள் வெறும் போதையால் என்னென்ன மறுபடியும் பாலியலுக்குள்ள வரும், கொலைக்குள்ள வரும், கொள்ளைக்குள்ள வரும். இது சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக சீரழிக்கும். அப்போ இதோட வால்யூம் பெருசு. அந்த வால்யூமை வந்து குறைத்து நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். இல்லை, எதுக்காக சொன்னேன்னா, இப்போ வேற ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவாங்க தெரியுமா, திமுகவை பற்றி ஒரு குறை சொல்லுது, அந்த மாதிரி குறையை சொல்றதுன்னா சொல்லலாம். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஆணி வேறே பெண்கள் பாலியல் தொல்லை, போதை கலாச்சாரம் தான். இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் சொல்ல முடியும்னா அங்கே அதில் தான் பிரச்சனை வரும். ஓகே, அதுதான் பிரச்சனை. ஓகே, சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எடப்பாடியார் வந்து அவர் சைடில் இருந்து அதிமுக தரப்பில் இருந்து திமுக கூட்டணி கட்சிகளோட ஒப்பிடுகிற போது ஒரு தனி மனிதராக உழைத்திருக்கிறார். என் கேள்வி, இந்த உழைப்பு ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கு எடப்பாடிக்கும் வாக்காளர்களுக்கும் நடுவில் கட்சி நிர்வாகம், தொண்டர்கள், நிர்வாகிகள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஒத்துழைச்சதா? மிகப்பெரிய அளவில் ஒத்துழைச்சு. அதாவது இந்த தேர்தலை அவர் அணுகிய விதமாக இருக்கட்டும், வேட்பாளர் தேர்வாக இருக்கட்டும், கூட்டணி கட்டமைத்த விதமாக இருக்கட்டும், பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் கட்டமைத்தார் என்பதை அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக ஒரு மிகப்பெரிய அக்செப்டன்ஸோடு பார்க்குறாங்க. அதுதான் இதில் நான் அதான் சொன்னேன். அவர் வந்து ஒரு நான் கேட்ட கேள்வி, எடப்பாடியோட இதை இந்த பிரச்சாரத்தை இந்த கோர் ஐடியாவை எடுத்துட்டு கீழே போக வேண்டிய எடப்பாடியார் ஒரு தொகுதியில் பேசிட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு போக வேண்டிய ஆட்கள் அதிமுக நிர்வாகிகள் தானே, அவங்க அதை எடுத்துட்டு போறாங்களா? 100% போகிறாங்க. அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இப்போ நாம் எடப்பாடியார் சொன்னதை அப்படி அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு கொண்டு போவதற்கு அதிமுகவினுடைய கட்டமைப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அந்த நிர்வாகிகள் அதற்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா இந்த பாசிட்டிவ் சைன் வந்து இந்த தேர்தல் தொடக்கத்திலே அவர் எடப்பாடியார் காமிச்சிறாரு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் பலகீனமாக தென்படுவார் என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டதோ அதையெல்லாம் ஒன்றாக இல்லை 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 என்று சொல்லிட்டு வரும்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அப்படியே கேடர் பவர் எடப்பாடியார்